இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக சட்டசபையில் நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள புகைச்சல் சட்டசபையிலும் எதிரொலித்தது. சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் சபைக்கு வரவில்லை. சமீப காலமாக திமுக கூட்டணிக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். அதனால் சட்டசபைக்கு வருவதை நேற்று அவர் தவிர்த்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் எப்போதும் அமைச்சர்களுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உற்சாகமாக பேசுவது வழக்கம். ஆனால் நேற்று அமைதியாக சபையில் அமர்ந்திருந்தார். சபை நிகழ்ச்சி முடிந்ததும் வேகமாக வெளியேறிவிட்டார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தன் உரையை நிறைவு செய்த பின் வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் பட்ஜெட் உரையை வாசித்தார். அப்போது அவர் கொடுத்த பச்சை துண்டுகளை அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் அணிந்து கொண்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அந்த துண்டை அணியவில்லை. ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் அணிந்து கொண்டனர்.